அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே அநேக அழிவுகளை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே ரட்சிப்பை காண்கிறோம். அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வாதையினால் செத்தவர்கள் அநேகம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம், எண்ணாகமம் போன்ற புத்தகங்களிலே மோசேக்கு ஆண்டவர் கோலை கொடுத்திருந்தார். அந்த மோசேயின் கோல் நீட்டின உடனே தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே கானாவூர் கல்யாணத்திலே அந்த தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. அங்கே தண்ணீர் குடிக்க முடியாதபடி, உபயோகப்படுத்த முடியாதபடி இரத்தமாக மாறுகிறது. இங்கே தண்ணீர் குடிக்கிறது மாத்திரமல்ல, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. அன்றைக்கு மோசே கோலை நீட்டின உடனே தேசமெங்கும் இருள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வெளிச்சம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகிறது. வியாதிகள் சுகமாகி, பலவீனங்கள் சுகமாகி, போராட்டங்கள் சுகமாகி, பணப்பிரச்சனை சுகமாகி அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகிறதை பார்க்கிறோம். அன்றைக்கு மோசே கோலை நீட்டின உடனே எங்கு பார்த்தாலும் தவளைகள் பிறப்பிக்கப்பட்டன. தவளைகள் சாப்பிட்ற இடத்துல தவளை, வேலைக்கு போகிற இடத்துல தட்டில், டம்ளர், எல்லா பக்கத்திலும் தவளைகள் வந்தது. ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஜெபிக்கும்போது வியாதிகள் சுகமாகின்றன. இயேசுவின் நாமத்தினால பிசாசுகள் விரட்டப்படுகின்றன. இயேசுவின் நாமத்தினாலே சப்பானிகள் எழும்புகிறார்கள். அன்றைக்கு மோசையின் கோலினாலே அன்பானவர்களே பேன்கள் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால அநேக அற்புதங்கள் நடக்கிறது, அடையாளங்கள் நடக்கிறது. புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இயேசுவின் நாமத்தினாலே அநேக அதிசயங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு மோசையின் கோல் நீட்டின உடனே வண்டுகள் தேசமெங்கும் வந்தது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், மார்க் 16ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்த மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவானதை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை பார்க்கிறோம். அன்றைக்கு மோசேயின் கோலை நீட்டின உடனே எங்கு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எரிகிற கொப்புளங்கள் ஜனங்களுக்கு வந்தது. இன்னொரு இடத்துல கல்மலை வந்தது கோலை நீட்டின உடனே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையிலே இருக்கிற நமக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள், சப்பானிகளை, குஷ்டரோகிகளை சுகமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசை துரத்துங்கள் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 1வது வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அநேக அற்புதங்கள் நடக்கிறது. அன்றைக்கு மோசையின் கோலினாலே அநேக உபாதைகள் ஜனங்களுக்கு வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. தண்ணீர் இரத்தமாக மாறினது, தவளைகள் வந்தது, வண்டுகள் வந்தது, பேன்கள் வந்தது. ஜனங்கள் வாழ முடியாதபடி கல்மலை வந்தது, கொப்புளங்கள் வந்தது, தலைச்சன் பிள்ளையெல்லாம் மரித்தாங்க பழைய உடன்படிக்கையிலே, பழைய ஏற்பாட்டில். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், பேதுருனுடைய நிழல் பட்டவங்கெல்லாம் சுகமானவங்க. அவருடைய உருமால்களை எடுத்து போடும்போது மரித்தவர்களும் கூட உயிரோடு எழும்பினார்கள். அன்றைக்கு பவுல் தீ காய்வதற்காக உட்கார்ந்து கொண்டது, அந்த இடத்துல வந்த ஒரு பாம்பு பவுலை கடித்தது. ஆனாலும் அவனுக்கு மரணம் வராதபடி அவன் அந்த பாம்பை தூக்கி வீசி அந்த இடத்துல அவன் பிழைத்தான். அந்த அற்புதத்தை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே செய்தார். ஆகவே இயேசுவின் நாமம் உயிர்ப்பிக்கிறது, ரட்சிக்கிறது, பிசாசுகளை துரத்துகிறது, வியாதிகளை சுகமாக்குறது, பலவீனர்களை பலப்படுத்துகிறது, அற்புதங்களை செய்கிறது, அதிசயங்களை செய்கிறது. ஆகவே புதிய ஏற்பாட்டிலே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்பதை போல இயேசுவின் நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியில் முழங்கால்கள் அனைத்தும் முழங்கால் முடங்கும்படியாக இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.